சிலர் அப்படித்தானே, நம்ம வியாதின்னு ஆண்டவரே வியாதியை வந்துருச்சு, பிசாசு வியாதியை அப்படியாக கொண்டு வந்து விட்டான், ஹல்லேலூயா, அதெல்லாம் சொல்லப்படாது. ஹல்லேலூயா, வியாதி அப்படியாக வந்து விட்டது ஆண்டவரே, கர்த்தருடைய ஸ்தோத்திரம். பிசாசு அப்படியாக என்னை நெருக்கி விட்டான் ஆண்டவரே, கர்த்தர் கிருபையா இந்த வியாதியை நீக்கி போடுவீராக. என்னத்தை நீக்கி போடுவீராக? காலையில் ஒழுங்காக எழுப்புறது கிடையாது, ஒழுங்காக டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்காக தூங்குறது கிடையாது, நைட்டு முழிச்சு செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருக்க வேண்டியது, லேட் நைட்டாக தூங்க வேண்டியது, லேட்டாக எழும்ப வேண்டியது, அப்புறம் கையை ஒலிக்குங்கிறது, விரல் ஒலிக்குங்கிறது, வயிற்றை வலிக்கிறது, தண்ணி குடிக்கிறது கிடையாது, குடிக்கிற தண்ணியை ஒழுங்காக குடிக்கிறது கிடையாது, சாப்பிட்ற நேரத்தில் நல்லா சாப்பிட்றது இல்லை. என்ன சாப்பிட்டீங்க? ஒரு இட்லி, காலையில் ஒரு இட்லி, அப்புறம் நூடல்ஸ், 2 minutes நூடல்ஸ். ஏய் நூடல்ஸ், நீ நூடல்ஸ் சாப்பிட்டீங்கன்னா நூடல்ஸ் மாதிரி தான் இருப்பாய். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வேலை நடக்குதோ? அல்லேலூயா. பழைய சோறு யார் மேன் சாப்பிட்றா? பழைய சோறு யார் மேன் சாப்பிட்றீங்கோ சொல்லுங்க. பழைய சோறு பார்த்துருக்கீங்களா மேன்? இன்னைக்கு வாலிய பயல்களுக்கு பழைய சோறு நம்ம அரியலூரில் பார்த்துருக்கலாம், நம்ம ஊரில் எந்த பிள்ளைகள் பழைய சோறு சாப்பிடுது? நமக்கு கழுத கஞ்சி அரைச்சி விட்டு சின்ன வெங்காயம் கருவாட்டை பிடிச்சி அடித்து சாப்பிட்டா தானே அப்படி கிளுகிழுப்பாக இருக்குது. தோத்திரம். பழைய ஆட்கள்லாம் கிளறு மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் என்னப்பா? சொல்லுங்க. நம்ம ஆளுக்கு சாப்பிட்ற சாப்பாடும், ஆனால் நைட்டு கட்டுன்னு கட்டுவான். நல்லா எங்கள் தூத்துக்குடியிலலாம் பயவிலைகளுக்கு புரோட்டாவை தின்னு சுக்காவை போட்டு அது ஆம்லேட்டை ஆப்பாயில் அடித்து உடச்சி விட்டு சாப்பிட்டு முடிச்சு அப்படின்னு ஏவி கடைசியில் நெஞ்சு கரிச்சு கடைசியில் நைட்டு ஈனோவை குடிச்சு செவனப்பை குடிச்சு சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு கடைசியில் செவனப் அப்புறம் ஆமாம் ஈனோன்னு தர. ஏன் நாயை அடிப்பான் பேசான்? ஏன்பா வியாதி ஆவுன்னா ஆண்டவரே பிசாசு அப்படியாக வியாதி. ஒழுங்காகவே சாப்பிட்றது இல்லை, ஒழுங்காக தண்ணி குடிக்கிறது இல்லை, ஒழுங்காக தூங்குறது இல்லை, பிசாசு அப்படியாக வியாதியை கொண்டு வந்து விட்டான். என்ன அந்த பயலை தேவையில்லாமல் இழுத்து அவனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டு